இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 116:12 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தாவீது இந்த இடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் தொழுது கொள்வேன் சொல்லுகிறார். பாருங்கள், அவர் செய்த உபகாரங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா செய்த நன்மைகள் ஏராளம். அதை எண்ணி பார்க்க சொல்லுகிறார். எண்ண முடியாது. கவுண்ட் யுவர் பிளஸிங் சொல்லுவாங்க. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம அதை எண்ணி பார்ப்பதே கிடையாது. மறந்துடுவோம். அடுத்த பிரச்சனையை யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்த தேவைகளை யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். தாவீதுடைய வாழ்க்கை அற்பமான ஒரு ஆரம்பம். ஆடு மேய்க்கிறதுல இருந்து கர்த்தர் அற்புதமாய் நடத்தி அதிசயங்களை செய்த அரசனாய் உட்கார வைத்தாரே. யோசித்து பாருங்கள், ஒரு ஆடு மேய்க்கிறவனை கூட என் ஆண்டவர் அரசனாய் மாற்ற முடியும். அன்னைக்கு நேரம் அதை யோசிப்பதே கிடையாது. நீங்க நம்முடைய நாட்களும் அல்லது பின்னாடி கொஞ்சம் திரும்பி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த நிலைமை இன்னைக்குள்ள யோசித்து பார்த்தோம்னா இன்னைக்கு எவ்வளவோ உபகாரங்களின் நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார் சொல்ல முடியும். தாவீது அதை நினைவு கூறுகிறார். அவர் செய்த உபகாரங்களுக்கு நான் ஏமாத்திரம் அன்வர்தி, ஆனாலும் கர்த்தர் என்னை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு உயர்த்தி மேன்மையா வைத்திருக்கிறார். அதற்கு நான் நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன், துதிப்பேன், உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சகோதரன், அவர் சிறு வயதிலிருந்தே பாதிப்புக்குள்ளானவர். ஏனென்றால் அவருடைய பெற்றோர்களை இழக்கிறார். அதனால ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாரு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்துல இருந்ததுனால இயேசுவை பற்றி அவருக்கு தெரியும். ஆனாலும் அதுல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், நான் சின்ன பிள்ளையாவே அனாதை ஆயிட்டேன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கொண்டேதான் இருப்பார். இவர் ஓரளவு செட்டில் ஆயிட்டார். ஆனால் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனுஷன். செய்த நன்மைகள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைவு கூறதே கிடையாது. ஒரு நாள் சிக்காயிருந்த வீசிங் மூச்சு திணறல் வந்துருது. மூச்சு திணறல் வந்த உடனே மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அப்போ முறுமுறுத்துட்டே இருக்கிறார். எனக்கு போய் இது ஏன் வருது, நான் என்ன செய்தேன், அப்படி இப்படின்ட்டு எனக்கு வாழ்க்கை முழுவதுமே எனக்கு பிரச்சனை தான். பிறந்ததுல இருந்து இந்நாள் வரதான் அது பண்ணிட்டே இருக்கும்போது நான் ஒரு அனாதை, எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி புலம்பும் பொழுது ஆக்சிஜன் அவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மூச்சு திணறல ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரா. பேசும்போது, அப்பா நீ இன்னைக்கு ஆக்சிஜன் உனக்கு வச்சிருக்கிறாங்க, அதுக்கு கூட நீ பே பண்ணணும் தெரியுமா? நான் எதுவுமே செய்யல நீ சொல்ற. ஆக்சிஜன் சிலிண்டர் உனக்கு ஆக்சிஜன் கொடுக்கறாங்க. ஒரு சிலிண்டருடைய ரேட் எவ்வளவுன்னு சொல்லி, ஒரு நாளைக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லி அவன் அந்த ஹாஸ்பிட்டலுடைய அந்த டிபார்ட்மெண்ட் அல்லது வர்ற டாக்டர்கிட்ட கேட்டேன்னு அந்த பில்லுல சொல்லுவாங்க, நான் இலவசமா கொடுத்திருக்கிறப்ப ஆக்சிஜனை தினமும் நீ எவ்வளவு சுவாசிக்க முடியுது தெரியுமா? மிஷின் இல்லாமலாம் அவனை சுவாசிக்க வைத்தேன். ஆனா அதெல்லாம் நீ மறந்துட்டா. இன்னைக்கு மிஷின் வச்சுதான் அவனை சுவாசிக்க முடியுது. கொஞ்சம் யோசித்து பாரு. அப்படியே யோசிக்க ஆரம்பித்தாரா. அடுத்து நீ இப்ப அனாதன் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி ஆண்டவர் அடுத்த கொஸ்டின் கேட்டாரா. அப்ப கேட்கும்போது, இன்னைக்கு உனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குத. ஒரு காலத்துல நீ அப்பா அம்மா இல்லைன்னா அனாதையா ஒரு பிள்ளை ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச. இன்னைக்கு நீ அனாதையா இல்ல. உனக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறேன், பிள்ளையை கொடுத்திருக்கேன், குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன், வீட்டை கொடுத்திருக்கிறேன். ஏன் இன்னைக்கு நீ சம்பாத்தியம் பண்ற, படிச்சதுனால நீ வேலை கிடைச்சி உனக்கு வருமானம் வருது. இதை யார் செய்தது? நீ எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப ஃபீல் பண்ண. சாரி லார்ட், நான் இதெல்லாம் மறந்துட்டேன், இதெல்லாம் கண்ணுக்கு மறைக்கப்பட்டுருச்சுதே. ஒருவேளை இன்னைக்கு நாம டெய்லி சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் இருக்கு பாருங்க, இலவசமா ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு நாம அதை எடுத்துட்டு இருக்கிறோம். நீ காசு கொடுத்து வாங்கக்கூடிய காலம் வருது. தண்ணீரை இலவசமா கொடுத்தாரு, இப்ப காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களை நாம அதை எல்லாமே பொலிட் ஆக்குறோம், ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நான் அதை நினைச்சு பார்த்தோம்னா ஆச்சரியமா கர்த்தர் கொடுத்த ஈவுகள், அது கிருபைகள், நன்மைகள். நன்றி செலுத்தாம இருக்க முடியுமா? அவர் அந்த இடத்துல நன்றி செலுத்த ஆரம்பிச்சாராம். சுகமாயிட்டாரு, வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. ஒவ்வொரு நாளும் சிறு வயதுல இருந்து ஆண்டவர் நடத்தினதை செய்த நன்மைகள் நினைத்து நன்றி செலுத்தி மேலுமா அநேக நன்மைகளுக்கு தகுதியுள்ளவராய், பாத்திரம் உள்ளவராய் அவரை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் அவர் வாழ்க்கையை மாற்றினாராம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாள் நம்முடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் இந்த நாள்ல நாங்க நினைவு கூறுகிறோம்ப்பா. சிறு வயதுல இருந்து தாயின் கருவில இருந்து காப்பாற்றினீங்கப்பா, பாதுகாத்தீங்க, நடத்துனீங்க, ஏற்ற விதத்துல படிக்க வச்சீங்க, குடும்பத்தை கொடுத்தீங்க, வேலை கொடுத்தீங்க, இம்மட்டுமா உணவு கொடுக்கறீங்க, உடுத்துறதுக்கு ஆடை கொடுக்கறீங்க, உறங்குறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா. இது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. நாங்க அதை நினைக்கிறதே இல்லை. எல்லாவற்றையும் மேல நாங்க இலவசமா சுவாசிக்கிறோம்ப்பா. நம்முடைய கிருபை செய்த உபகாரங்களுக்காக உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உமக்கு உடைய பாதப்படியில் எங்களை பலியாய் ஒப்பு கொடுத்து, தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். நிறைய மகிமைப்படுவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நன்மையே செயல் என்று சொல்ல வேண்டாம், செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம், எண்ணி துதி செய்வோம். ஏனென்றால் எண்ணில் அடங்காத நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர் செய்வார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். எண்ணி எண்ணி துதி செய்வோம், எண்ணடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும்